Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ஒரு ஆலு பராத்தா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்துட்டு என்னோட ஸ்டைல்ல செஞ்சிருக்கேன். குட்டீஸ்க்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்கும் சரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க, கோதுமை மாவு. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். அதாவது ஓரளவுக்கு நம்ம கெட்டியாக இருக்க மாதிரி மாவு வந்து பிசைஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு ஃபில் பண்ணி நம்ம அது மறுபடியும் தேய்க்கும் போது ரொம்ப மாவு வந்துட்டு இலக்கமாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள ஸ்டஃபிங் வந்து நல்லா நிற்காது. ஸோ கொஞ்சமாக திக்காக இருக்க மாதிரி மாவு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 hour அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அல்லது நீங்கள் முன்னத்த நாள் நைட்டே கூட மாவு பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டாலும் நெக்ஸ்ட் டே மார்னிங் அது நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்தது உருளைக்கிழங்கு வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம். நம்ம சோம்பு சேர்த்தும் போது அதோடய வாசனை வந்துட்டு இந்த ஸ்டஃபிங்க்கு நல்லா மணத்தை கொடுக்கும். அதுக்கப்புறமா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு தக்காளியை அப்படியே சேர்த்தும்போது மிதுன் வந்துட்டு அது தனித்தனியாக பொறுக்கி எடுத்துகிட்ருப்பான். அதனால் நான் எப்போதுமே இந்த மாதிரி ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு எல்லாமே தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துக்குவேன். ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை தண்ணி எதுவும் விடாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடி சேர்த்திருக்கேன். அது வந்துட்டு ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்திக்கோங்க, இல்லைனா விட்டுறலாம். கருவேப்பிலை பொடி ரொம்ப அதிகமாக சேர்த்திடக்கூடாது, ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டா போதும். இப்போ இது ரெண்டோட பச்சை வாசனையும் நல்லா போனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். ரொம்ப காரம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால. நீங்கள் வந்து நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்து மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலா எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து மட்டும் விட்டுக்கிறேன். அப்படி விடும்போது உங்களுக்கு அடி பிடிக்காது. அதே சமயம் இந்த மசாலாவோட வாசனையும் வந்துட்டு பச்சை வாசனையும் எல்லாம் போயிடும். லைட்டாக மட்டும் தெளித்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம 4 உருளைக்கிழங்கு வந்துட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்குல நல்லா பிடிக்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம பராத்தா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா மாவு, நல்லா பிசைஞ்சிட்டு அந்த மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரையாக இருக்க மாவில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது நம்ம தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ள ஸ்டஃபிங் ஃபில் பண்ணதுக்கப்புறமும் தேய்க்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் டிப் பண்ணி எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 தடவை மட்டும் நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே, அதாவது இந்த ரோல் பண்ணுறதுக்கு அதாவது மடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அளவான ஸ்டஃபிங் மட்டும் எடுத்துக்கோங்க. உள்ளே சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிக்கும்போது உங்களுக்கு ஈவனாக வரும். அதுக்கப்புறம் இப்படி ட்விஸ்ட் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்க மாவை வந்து நம்ம எடுத்துடணும். அப்போ தான் நம்ம ரொம்பவும் வந்துட்டு ஒரு மொந்தமாக இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம தேய்க்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம தோசைக்கல்லை சூடுபடுத்தி அதில் சேர்த்துடலாம்.
இப்போ கல் நல்லா சூடாயிருச்சு. நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவு போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் மேலே வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நீங்கள் நெய் சேர்த்திக்கலாம், அல்லது பட்டர் சேர்த்திக்கலாம், அல்லது எண்ணெயே கூட சேர்த்திக்கலாம். இது குக் ஆகும்போதே வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டியான ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் தயிர் ரைத்தா தான் வச்சுக்குவேன். இது கூட வந்துட்டு மாங்காய் ஊறுகாய் வச்சுக்கவும் எனக்கு பிடிக்கும். பொதுவாக வந்துட்டு இதுக்கு கர்டு தான் வந்துட்டு கொஞ்சம் சாட் மசாலா அல்லது மிளகாய்த்தூள் கலந்து வைப்பாங்க. ஸோ நீங்களும் இந்த டேஸ்டியான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.